அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு சகோதரர்களே, 2 தினங்களுக்கு முன்னால், அதாவது 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 அன்று நமது தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய 3வது மாநில பொதுக்குழு மதுரையில் வல்ல ரஹ்மானுடைய மாபெரும் கிருபையால் சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் அவர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்தார்கள். இந்த தருணத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒரு சகோதரர், இந்த பொதுக்குழுவில் நிர்வாகிகளுடைய தேர்வு சரியாக நடைபெறவில்லை, ஜனநாயக முறையில் இந்த தேர்வு நடக்கவில்லை. அந்த மதுரையைச் சேர்ந்த சகோதரர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அந்த விமர்சனம் உண்மைதானா, சரிதானா, அவர் சொல்லும்படிதான் நடந்ததா என்பதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காக நான் நேற்று அவருக்கு ஃபோன் செய்து சில கருத்துக்களை கேட்டேன். அவருடைய அனுமதியுடன் அந்த பதிவை நானும் அவரும் பேசிய உரையாடலை பதிவு செய்து கொண்டேன். அந்த ஆடியோவின் ஒரு பாகத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அதை முதல்ல கேளுங்க. சொல்லுங்க. அதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னதானங்க நான் பதில் சொல்றேன். இல்லங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க அந்த 2 மாநில பொதுக்குழுல நீங்க இருந்தீங்கல்ல? ஆமா. அப்ப நம்ம நிர்வாகிகளை எப்படி தேர்ந்தெடுத்தோம்? நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தோம்னாக்கா மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். மக்கள் சில பேர் சொன்னாங்க. பெரும்பான்மையான கருத்து எது அங்க ஓங்குச்சோ அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆமா, உண்மையா இல்லையா? எந்த கருத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ, எந்த கருத்தை தேர்தல் நடக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். அத அந்த கருத்தை மக்கள்கிட்ட தான் கேட்டோம். மக்கள் எதை அங்கீகரிச்சாங்களோ அதை ஏத்துக்கிட்டோம். சரி, இப்ப சொல்லுங்க. அப்ப கடந்த 2 மாநில பொதுக்குழுல இந்த முறையை கையாளும் போது இந்த மாநில பொதுக்குழுல ஏன் அந்த முறையை கையாளல? எதை கையாளலன்னு நினைக்கிறிய? இந்த முறையை இந்த மாநில பொதுக்குழுல ஏன் கையாளல நான் கேக்குறேன். மக்கள் முன்னாடி எதுக்கு நீங்க எடுத்து வைக்கலன்னு கேக்குறேன். மக்கள் முன்னாடி ஏன் நீங்க கருத்துக்கள் கேட்கலன்னு கேக்குறேன். அப்படியா? அண்ணன் சொன்னாரு. நீங்க அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சரி, நான் கேக்குறேன். அண்ணன் இது சம்பந்தமா சொல்லும் போது, ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா புரியல. இந்த நிர்வாக தேர்வு நம்ம செய்ய போறோம், நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கல்ல. சரி, அப்ப 2 விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. இல்ல நீங்க நீங்க இவ்வளவு பெரிய கேள்வியை நீங்க வைக்கிறிய, அந்த 2 விஷயத்த என்ன சொன்னாங்க நீங்க கவனிச்சீங்களா? இல்ல நீங்க இருந்தியலா? உள்ள மண்டபத்துல இருந்தியலா? இல்ல இல்ல, நான் கவனிக்கவே விடுங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க அது சொல்லாம எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சொல்ல போறீங்க தோபிக்கு? சொல்லுங்க. அண்ணன் ஒரு விஷயத்த பதிவு வச்சாங்க. என்ன பதிவு வச்சாங்க? ஒரு விஷயத்த முக்கியமா அதாவது தேர்வுக்கு முன்னால ஒரு செய்திய பதிவு வச்சாங்க. என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, நான் கவனிக்கிறத தவறிட்டேங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தௌஃபீக்கு எத்தனை மணிக்கு வந்தார்? தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்தாரா, இல்ல தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரா? நான் கேட்டேன். சில பேர்கள்ட்ட கேட்டேன், என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டேன். சரி, அந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பத்தி ஆரம்பிக்கும் போது தௌஃபீக்கு மண்டபத்துல இல்ல வெளியே நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு சில பேர் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யே தெரியாது. சரி, ஏன்னா அதுக்காக தான் நான் கேக்குறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? சரி, நான் சொல்றேன், சொல்லத்தானே போறேன். அதுக்காக கேள்வியே கேக்குறேன். ஆக ஒரு விஷயம், அண்ணன் இந்த தேர்வு நிர்வாக தேர்வு சம்பந்தமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
சரி. இது சம்பந்தமா சில விளக்கங்களை சொல்லி கருத்து கேட்டாங்க. புரியுதா? அந்த கருத்து கேட்டது என்ன கருத்து கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இதுல இருந்து என்னன்னாக்கா அந்த சபையில நீங்க இல்ல. சரி, ரைட். புரியுதா? அந்த சபையில நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி, சொல்லுங்க. அண்ணன் என்ன கருத்து கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம வந்து நிர்வாக தேர்வு செய்ய போறோம். தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். சரி. தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். தேர்ந்து எடுக்கிறதுக்கு முன்னால கடந்த நிர்வாகத்துல நடந்த சில தவறுகளை நான் போய் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க வந்து சில நிர்வாகிகள் நீங்க தேர்வு செய்வீங்க. உங்களுக்கு அறிமுகமான உங்க பகுதியில பழக்கம் உள்ள சில பேரை நீங்க தேர்வு செய்வீங்க. அதை நம்ம வந்து அங்கீகரிப்போம். காரணம் மக்களுடைய கோரிக்கை. அதை நம்ம அங்கீகரிப்போம். அங்கீகரித்து அவருக்கு நம்ம வந்து பொறுப்பு கொடுக்கும் போது, வேலைகள் கொடுக்கும் பொழுது, அவர் வந்து நான் வந்து இந்த வட்டத்துக்குள்ளதான் நான் செஞ்சுக்கிடுவேன், என்னால இதை தாண்டி போக முடியாது, எனக்கு வியாபாரம் இருக்கு, நான் ஒரு கடையில வேலை செய்யறேன், இல்ல இது மாதிரி சில கோரிக்கைகள் செய்ய சொல்றாங்க. மக்கள் தேர்வு செய்யறாங்கிறதுக்காக நம்ம தேர்வு எடுத்தாலும் இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்தத கடந்த காலத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட நிர்வாகிகளுக்கு வந்து சரியா நாங்க வேலை கொடுக்க முடியாம வேற நிர்வாகிகள்ட்ட வந்து பொறுப்புகளை சுமத்தி நம்ம வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அதனால இப்போ நீங்க தான் தேர்வு செய்ய போறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கருத்தை கேட்கிறேன். நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக கண்டறிஞ்சு யாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தால் இது சரியா வரும் சொல்லிட்டு நான் தலைவர் நான் சில ஆலோசனைகள் முடிவு பண்ணி இருக்கிறேன். அந்த கருத்துப்படி நான் சொன்னால் நீங்க ஏத்துக்கிட்டாலும் அதுவும் தேர்தல் தான். இல்ல நீங்க சொல்றதையும் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், அதுவும் தேர்தல் தான். தேர்வு செய்ய போறது, முடிவை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? முடிவை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்கிற கருத்தை பதிவு வச்சுட்டு அதை தேர்வு செய்யக்கூடியவங்களும் நீங்க தான். இப்போ நான் கேட்கிறேன், சில நிர்வாகிகளை நான் வந்து முடிவு பண்ணிருக்கேன், இவங்க தான் சரியா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் அனுபவபூர்வமாக. கடந்த காலத்துல இருந்து உள்ள அனுபவபூர்வமான விஷயத்துல நான் சில விஷயம் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி அறிவிப்பு செஞ்சு அதை தேர்வு செய்யறதையும் முடிவு எடுக்கிறது நீங்க தான். இல்ல நீங்க அதுல வந்து சரி இவருலாம் சரியா இல்ல, நீங்க கொடுத்ததுல வந்து இவருக்கு மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற கருத்தை நீங்க பதிவு வச்சாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாம் நம்ம இருக்கிறோம். அதையும் முடிவு பண்ணக்கூடியவர் பொதுமக்களாக நீங்க தான். அதாவது சகோதரர் பிஜே அவர்கள் நிர்வாக தேர்வு செய்வதற்கு முன்னால் அங்கு கூடியிருந்த நிர்வாகிகளுக்கு முன்னால் 2 கருத்துக்களை சொன்னார்கள். நிர்வாக தேர்வு நாம் செய்ய இருக்கிறோம், அந்த நிர்வாக தேர்வை நாம் 2 முறையில் செய்யலாம். ஒன்று, நாங்களாகவே சில நிர்வாகிகளை தேர்வு செய்து அந்த நிர்வாகிகளுடைய அந்த தேர்வின் அடிப்படையில் உங்களிடம் கருத்து கேட்டு ஒப்புதல் பெறுவது. அந்த ஒப்புதல் படி அல்லது அந்த கருத்தின்படி உங்களுக்கு விமர்சனம் இருந்தால், எதிர்கருத்து இருந்தால் உங்களுடைய கருத்துப்படி ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. அல்லது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மக்களிடம் கருத்து கேட்டு அவர்கள் தேர்வு செய்யும் அடிப்படையில் இந்த தேர்தல் அமைப்பது என்ற 2 விஷயத்தை மக்கள் முன்னால் சகோதரர் பிஜே பதிய வைத்தார்கள். இந்த வழக்கம், இந்த நடைமுறை இந்த 3வது பொதுக்குழுவில் மட்டும் அல்ல, இதற்கு முன்னால் நடந்த 2வது பொதுக்குழு, முதல் பொதுக்குழு, இந்த 3 பொதுக்குழுவுமே இந்த கருத்தை பதிய வைத்திருக்கிறோம். முதல் பொதுக்குழுவும் சரி, 2வது பொதுக்குழுவும் சரி, சமீபத்தில் நடந்து முடிந்த 3வது பொதுக்குழுவும் சரி, இந்த கருத்தை மக்களிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
நீங்கள் தொடர்ச்சியாக 3 பொதுக்குழுவில் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் முதல் பொதுக்குழுவில் இந்த கருத்தை வைக்கும்போது இந்த நிர்வாக தேர்வை நாங்களாக எங்களுக்கு தெரிந்த கடந்த காலத்தில் அனுபவமிக்க சகோதரர்களை நாங்களாக தேர்வு செய்து உங்களிடம் ஒப்புதல் பெறுவது அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களை தேர்வு செய்வது என்ற கருத்தை முதல் பொதுக்குழுவில் வைக்கும்போது அங்கு கூடியிருந்த பொதுக்குழு நிர்வாகிகள் நாங்களாக தேர்வு செய்ய இருக்கிறோம், நீங்கள் தேர்வு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதாவது பொதுக்குழு நிர்வாகிகள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி தேர்தலை நடத்த வேண்டும், நாங்கள் சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து நிர்வாகிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் முதல் பொதுக்குழுவில் தேர்தல் நடந்து நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். அதே போல இரண்டாவது பொதுக்குழுவிலும் அந்த கருத்து வைக்கப்பட்டது. இரண்டாவது பொதுக்குழுவில் நீங்களே அறிவிப்பு செய்யுங்கள், நீங்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிர்கருத்து மாற்று கருத்து விமர்சனமான செய்திருந்தால் நாங்கள் சொல்கிறோம் என்று இரண்டாவது பொதுக்குழுவில் சொன்னார்கள். மூன்றாவது பொதுக்குழுவில் நடந்து முடிந்த மூன்றாவது பொதுக்குழுவிலும் இதே கருத்து வைக்கப்பட்டது. அதற்கு நீங்களே தேர்வு செய்யுங்கள், நீங்களே அறிவிப்பு செய்யுங்கள், அதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒப்புதல் அளிக்கிறோம் என்ற கருத்தை மக்கள் பதிய வைத்தார்கள். ஆக நடந்து முடிந்த 3 பொதுக்குழுவில் மூன்றாவது பொதுக்குழுவில் மக்களிடம் கேட்ட கருத்துக்கு மக்கள் நிர்வாகிகள் தலைமையாகிய நீங்களே அறிவிப்பு செய்யுங்கள், நாங்கள் சரியான நபர்களாக இருந்தால் ஒப்புதல் அளிக்கிறோம் என்று சொன்னார்கள். முதல் பொதுக்குழுவில் நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டாம், நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்லும் நபர்களுக்கு நீங்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆக நடந்து முடிந்த 3 பொதுக்குழுவிலும் மிகச்சரியாக ஜனநாயக முறைப்படிதான் நிர்வாக தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மதுரையைச் சேர்ந்த இந்த சகோதரர் இந்த பொதுக்குழு ஜனநாயகம் இல்லை என்ற ரீதியில் மிக மோசமான விமர்சனம் பண்ணக்கூடிய கடுமையான வார்த்தைகளில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் சில பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார். நமது ஜமாத்தின் மேல், நமது நிர்வாகத்தின் மேல் ஒரு விமர்சனம் என்று வந்தால் அதற்காக விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இவ்வளவு பேர் கூடியிருந்த அந்த பொதுக்குழு சபையில் ஒரு சகோதரர் இந்த பொதுக்குழுவில் ஜனநாயகம் இல்லை, நேர்மை இல்லை என்ற ரீதியில் பதிவிடுகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற ரீதியில் நான் அவரை தொடர்பு கொண்டு பேசினேன். நான் கேட்ட பல விஷயங்களுக்கு அவரிடம் சரியாக பதில் இல்லை என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் அந்த நிர்வாக தேர்வு நடக்க இருக்கிறது என்று அறிவிப்பு செய்தவுடன் மேடையில் இருந்த அனைத்து நிர்வாகிகளும் கீழே வந்து விட்டார்கள். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு சகோதரர் பிஜே உரையாற்றுகிறார். அந்த வீடியோவை நான் பின்னால் போடுறேன். அந்த நேரத்தில் இந்த விமர்சனம் செய்த அந்த மதுரையை சேர்ந்த அந்த சகோதரர் அவர் மண்டபத்திலேயே இல்லை. இதை அவருடைய வாக்கு மூலம் நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். சகோதரர் பிஜே 2 முக்கியமான விஷயங்களை, 2 முக்கியமான முடிவுகளை தீர்மானிக்கும்
அந்த கருத்தை பதிவு செய்து இதில் எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று கருத்தை கேட்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு முன்னால் நடந்து முடிந்த 2 பொதுக்குழுவில் கேட்கப்பட்டது போல அதே கருத்தை இந்த பொதுக்குழுவில் அவர் கேட்கிறார். ஆனால் இந்த விமர்சனம் செய்யக்கூடிய இந்த சகோதரர் அவருக்கு அது தெரியவே இல்லை, கவனிக்கலைங்கிறார். அதைத்தான் விமர்சனமாகவே வைக்கிறார். எங்கிட்ட கருத்து கேட்கலன்னு சொல்கிறாரு. அவ்வளோ நீளமாக விளக்கமாக அந்த செய்தியை அவர் சொல்கிறார். ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் போடக்கூடிய செய்தி அல்ல. சும்மா ஒரு வார்த்தை சொன்னார் 2 வார்த்தை சொன்னார்னாக்கா நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நீண்ட விளக்கத்தை சொல்கிறார். அந்த விளக்கம் எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் மண்டபத்திலே இல்லை. அவருக்கு அந்த தகவலை எதுவுமே தெரியவே இல்லை. யாரோ சொன்னதை வைத்து அவர் இந்த பதிவு செய்திருக்கிறார். இதை கூட நான் அனுமானமாக சொல்லவில்லை. நிர்வாக தேர்வு என்று அறிவித்தவுடன் அனைத்து நிர்வாகிகளும் கீழே இறங்கிட்டாங்கல்ல, அதில் சில நிர்வாகிகள் வெளியில் டீ குடிக்க போனாங்க. வெளியிலன்னா மண்டபத்தில் வாசலில் என்ட்ரன்ஸில் டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அங்கெல்லாம் டீ குடிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல போய் அந்த கேப்பில் சகோதரர் அன்சாரி, சேப்பாக்கம் அன்சாரி, பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சேப்பாக்கம் அன்சாரி டீ குடிக்க போயிருக்கிறாரு. அங்கே இந்த விமர்சனத்தை வைத்த மதுரை சேர்ந்த அந்த சகோதரர் டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே சந்திச்சிருக்கிறாங்க. இங்கு மண்டபத்தில் சகோதரர் பிஜே இந்த கருத்துக்களை பதிய வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் மண்டபத்திலேயே இல்லை. அவருக்கு எதுவுமே தெரியலை. அவர் வெளியில் டீ குடித்து கொண்டு இருந்தாரே தவிர இந்த நிர்வாக தேர்வு நடத்தப்படும் நேரத்தில் அவர் மண்டபத்திலேயே இல்லை. மக்களிடம் முறையாக கருத்து கேட்டு அவர்களின் ஒப்புதலுடன் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடந்து முடிந்த ஒரு நிகழ்விலும் அந்த சகோதரர் மண்டபத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எதிர்கருத்து இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர் சொன்னால் அதையும் கேட்கக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதன் பிறகு நிர்வாக தேர்வுக்கு பிறகு சகோதரர் பிஜே பேசுவார், சில செய்திகளை சொல்வார், நம்மளுடைய செயல் திட்டங்களை அறிவிப்பார், எப்படியெல்லாம் செயல்படும் சொல்லுவார், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை விளக்கி பேசுவார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட சில சகோதரர்கள் குறுக்கிட்டு சில கருத்துக்களை சொல்வார்கள், சில ஆலோசனைகளை சொல்வார்கள். அவைகளையெல்லாம் காது கொடுத்து கேட்டு சகோதரர் பிஜே அவருடைய உரையை நிறுத்திவிட்டு கீழே இருந்து சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு காதில் வாங்கி அதற்கு பதிலை சொல்லிவிட்டு உரையை தொடர்வார். இது மாதிரி ஒரு சம்பவம் 2 சம்பவம் நடக்கலை. சுமார் ஒரு 6-7 பேருக்கு மேலே தன்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தார்கள். இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த தௌஃபீக் சபையில் இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக இது போல அவர் கருத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் ஜனநாயக முறை நடக்கலை, எங்கள்கிட்ட கருத்து கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் தான் சபையிலே இல்லையே. அப்படி அவர் சொல்லி இருந்தால் அதற்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அல்லது அவருடைய கருத்தை ஏற்று செயல்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் சபையிலே இல்லை. அதற்காகத்தான் நான் அவர்கிட்ட அந்த ஆடியோலாம் திருப்பி கேட்குறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கங்கிறாரு. என்ன எனக்கு தெரியலை, நான் கவனிக்கலைங்கிறாரு. ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போட செய்தியாக இது கவனிக்கலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, முழுமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. அது கவனிக்கலைன்னு சொல்கிறாருனாக்கா அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. விமர்சனத்தை சொல்ல வேண்டும், அதுதான் அவருடைய செயலின் நோக்கம். ஆக நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இவருடைய இந்த செயல், இந்த விமர்சனம் ஆதாரமற்ற எந்த அடிப்படையும் இல்லாத இவருடைய இந்த விமர்சனம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
தௌஹீதை நேசிக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஆதாரம் இல்லாத இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பலாமா? இது எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய வழிகேடு என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு விமர்சனத்தை சொல்லும்போது அந்த விமர்சனம் யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அதை மட்டும் ஆதாரமாக வச்சுக்கிட்டு தௌஹீதை நேசிக்கக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய இந்த ஜமாத்தை பார்த்து ஆதாரமற்ற எந்தவித அடிப்படையும் இல்லாத விமர்சனத்தை பதிவு செய்யும் பொழுது சிந்திக்க வேண்டாமா? இந்த தவறை யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான அவதூறை இந்த சகோதரர் பரப்பியிருக்கிறார். எந்த கருத்தை, எந்த ஆலோசனை, எந்த தீர்ப்பை மக்கள் அந்த சபையில் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த பொதுக்குழுவின் நிர்வாக தேர்வு நடந்து முடிந்ததா இல்லையா? இதை அங்கே பதிவு வைத்தோமா இல்லையா? மக்களிடம் கேட்டு அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் இது நடந்து முடிந்திருக்கிறதா இல்லையா? எனவே சகோதரர்களே, இது போன்ற அவதூறு பரப்பும் காரியத்தை யார் செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய விளக்கத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். மக்களிடம் எடுத்து விளக்கம் அளித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ரீதியில் இந்த நாம் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் சரியையும் தவறையும் சரியாக உணர்ந்து பின்பற்றக்கூடிய மக்களாக, பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மூன்றாவது பொதுக்குழுவுடைய முக்கியமான அஜெண்டா, அதுதான் பொதுக்குழு கூடுறது. என்ன அஜெண்டா என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் நிர்வாகிகளாக தேர்வு செய்தவருடைய பதவிக்காலம் முடியுது. அவங்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்கிறது தான் முக்கியமான அஜெண்டா. அதுக்கு தான் இந்த பொதுக்குழு நம்ம கூட்டுறோம். பொதுக்குழுடைய நோக்கமே அதுதான். இந்த புதிய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் பரிபூர்ண திருப்தியோடு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். தேர்தல் என்ற முறையில் நீங்களாக ஒவ்வொருவராக சொல்லி அதை களத்தில் நிப்பாட்டி வாக்கெடுப்பு நடத்தி அப்படி தேர்ந்தெடுப்பதற்கும் நமக்கு பைலாவில் இடம் இருக்கிறது. அல்லது நாங்கள் எந்த நிர்வாகிகளை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோமோ அதில் நீங்கள் உடன்பட்டீங்க என்று சொன்னால் அதுவும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான் ஆகும். அதுவும் ஒப்புதல் கொடுத்தாலும் அதுவும் நீங்கள் தேர்வு செய்ததாக தான் ஆகும். ஆனால் நீங்களாக சிலரை சொல்லும்போது என்ன வரும் என்று கேட்டால், மாநில அளவில் யார் யார் எவ்வளோவா செயல்படுவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பகுதியில் உள்ள ஒரு ஆளை உங்களுக்கு தெரியும். உங்கள் பகுதியில் அறிமுகமான ஒரு ஆளை இவரை தலைவர் இவரை செயலாளர் சொன்னீங்கன்னு வைங்க, மாநில அளவில் அவர் அந்த அளவுக்கு அந்த பணியை செய்வாரா என்பதில் உங்களுக்கு கணிக்க இயலாது. யாருக்கும் கணிக்க இயலாது. அவங்கவுங்க பகுதியில் உள்ளதை தான் அவங்க கணிக்க முடியும். மாநில அளவில் நாங்கள் செயல்படுறோம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் கணித்து இவங்களாம் நல்லா செயல்படுறாங்க, இது மாதிரி ஆட்கள் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இதுவரைக்கும் செஞ்ச பணிகளை வைத்து, இதுவரைக்கும் நிர்வாகிகள் செயல்பட்ட விதங்களை வைத்து உங்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் தேர்தல் தான். இந்த தேர்தலை நாங்கள் இந்த அனுபவத்தில் பார்க்குறோம்ல, இந்த 3 வருட காலத்தில் நல்லபடியாக அவங்களாம் செயல்பட்டுருக்காங்க. வெளியில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆளுக்கு இருக்கிறாங்க, மாநிலத்திற்கு தகுதியான ஆளுக்கு இருக்கிறாங்க என்று நாங்கள் கண்டறிந்து அதை உங்கள்கிட்ட பரிந்துரை செய்து ஏற்றுக்கொள்கிறீங்களா, அல்லது ஒவ்வொரு பதவிக்கும் சொல்லி ஒவ்வொரு 5 பேர் தான் தேர்தல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மீதி செயலாளர்கள்னால் அந்த 5 பேர் நியமித்துக் கொள்வார்கள்னு ஏற்கனவே முடிவு எடுத்துருக்குறோம். 5 பொறுப்பாளர்களுக்கு மாத்திரம் தேர்தல் நடத்தி, அப்படின்னா ஒன்றுக்கு 5 பேர் 4 பேர் போகிறது தேர்தல் நிற்பாங்க. அதில் என்ன ஒன்று கேட்டால், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆள் மாநில அளவுக்கு பொருத்தம் இல்லாமலும் போய்விடும். அப்படி கடந்த காலத்தில் போய் இருக்கிறது, கடந்த காலத்துலையும் போயிருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு செயல்படுவார்னு ஒரு ஆளை சொல்லிடுவீங்க, அவர் மாநில செயலர் போட்டோன்னு எனக்கு ஊரை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் பாரு. அப்போ அவருக்கு நாங்கள் மாநில அளவில் யார் போவாங்க, யார் ஒரு காரியத்தை கையில் எடுத்து நல்லா செய்வாங்க, அவங்களாக திட்டங்களை வகுத்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சில நாட்கள் ஆலோசனை செய்து
நமக்கு தெரிந்த சகோதர வட்டத்தில் ஆய்வு செய்து சில பேரை நாங்கள் கண்டறிந்து வைத்திருக்கிறோம். அதை அவங்கள்ட்ட அதிருப்தி இருந்தால் நீங்கள் சொல்லிடலாம், இல்லை இவங்க சரி வர மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த மாதிரி செய்து கொள்ளலாமா, அல்லது பிளாங்காக விட்டுட்டு நீங்களே ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஆட்களை நீங்களே சொல்கிற மாதிரி செய்யலாமா என்பது உங்கள்கிட்ட கருத்து கேட்போம். முதல் கருத்து சரின்னு சொன்னால் அதுக்கு நான் கேட்கும்போது கை தூக்குங்க, ரெண்டாவது கருத்தை சொன்னால் அது கை தூக்குங்க. இப்போ எது கேட்க போகிறேன்னு கேட்டால், நாங்கள் பரிந்துரை செய்கிறவர்களில் நீங்கள் உடன்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, அந்த முறையில் செய்கிறவங்களாம் கை தூக்குங்க. என்ன எல்லாமே அதில் எடுத்தீங்களா? சரி, அப்போ ரெண்டாவது கருத்து கேட்க வேண்டியதில்லை. சரி, என்ன எல்லாமே அதில் எடுத்தீங்களா? சரி, அப்போ ரெண்டாவது கருத்து கேட்க வேண்டியதில்லை. சரி.